வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைவி3 ஆப் ரிலீஸ், எம்டி சக்தி ஆனந்த் பரபரப்பு செய்தி, வழக்கு முடிவு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி உங்களுக்கு எழுந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விடையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைவி3 எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நிறைய குழப்பங்களும் ஏற்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி குழப்பத்துக்கு முடிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதில் கிடச்சிருக்கு. ஸோ சேரக்குள்ளே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நம்ம எல்லாருமே பயந்தோம். அந்த மைவி3 ஆட்ஸில் இருக்கிற அனைவருமே பயந்து தான் வந்து சேர்ந்தோம். ஏன்னா நிறைய பேர் இதில் கடனை வாங்கி உடனே வாங்கி இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சம்பாதிக்கணும்னு நினச்சி உள்ளே வந்தோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இருக்கிற கடத்தெல்லாம் கழிச்சிடணும்பா அப்படின்னு உள்ளே வந்தவங்க ஏகப்பட்ட பேர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணம் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா மாதக்கணக்காகியும் வந்து வராமல் இருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ் ஏகப்பட்டதாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த முடிவில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் வந்து நம்ம எம்டி சார் வந்து வெளியே இருக்கார். ஸோ இவர் ஏன் எதுவுமே அதிகம் பேச மாட்டேங்கிறாரு, சைலண்ட்டாகவே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகமாக பேசக்கூடாது, அதிகமாக இது அந்த கம்பெனியை பற்றி ப்ரொமோட்டாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு முக்கியமான விஷயம் அது பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து சைலண்ட்டாக இருக்கார். ஒரு சில நியூஸுகள் அப்போயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸு பொறுத்தளவுக்கு அவர் அடித்து சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு நியாயமான கம்பெனி தாங்க, மக்களுக்காக வந்து நடத்தப்பட்ட கம்பெனி தான், இதில் மக்களை ஏமாற்றி நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் கிடையாது, மக்களும் பணம் சம்பாதிக்கணும், இது வந்து ஒரு அருமையான விளையாட்டான ஒரு தொழில் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்காரத்தை கொண்டு அந்த கம்பெனி இழுத்து மூடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த ஆப்போட இன்ஸ்டாலேஷன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே, அதாவது உங்களுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே கம்பல்சரி நீங்கள் ஏப்ரல் மாதம்லாம் பழையபடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்ஸை வந்து பார்த்து நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்கள் அதாவது நேரடியாக வந்து சொல்லலை. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மூலமாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களான்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு சில தகவல் வந்து பார்த்திங்கன்னா கசிந்த வண்ணமாக இருக்குது. ஏன்னா அது உண்மை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயமும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான விளைவை கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பணத்தையோ மீட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல. ஸோ நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த இதுக்குள்ளே வந்து சேர்ந்தோம். ஸோ அதே மாதிரி நல்ல காரியமே நடக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைங்க. ஸோ அது நடக்கும். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.